ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மழை காலங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சத்துக்கள் கம்மியாக இருக்கும். நம்மளும் வந்து அதை சரியாக பராமரிக்க முடியாது நம்மளால். நம்ம மேலே வரும்போதெல்லாம் மழை பெஞ்சிட்டே இருக்கும். தண்ணியும் சரியாக ஊற்ற முடியாது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுனால இதுக்கு செடிக்கு வந்து அதிகமான தண்ணி போய் நம்ம மண்ணில் இருக்கிற உரங்களும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செடியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, அதாவது செடியில் வந்து இந்த பழுத்த இலைகள், அப்புறம் இலை சுருட்டல், அதுக்கப்புறம் வந்து மொட்டுக்கள் வந்து முடிஞ்சிருக்கும்ல, அந்த செடி எல்லாத்தையும் பூக்கள் பூத்து முடித்த கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி விடணும். எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வெட்டி விட்டுட்டு, காஞ்ச ஸ்டெம்மும் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு இந்த வெட்டின பாகங்களை இலை, கிளைகள் அது எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டு, அது எல்லாத்தையும் வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்போஸ்ட் இன் த சென்ஸ், நம்ம வந்து அந்த இலையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த செடி பானைக்குள்ளாரையே வந்து நம்ம போட்டுடலாம். அப்படி போட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றும் போதோ இல்லை உரங்கள் போடும்போதோ அந்த இலைகள் வந்து அதை வந்து சூரியன் வெளிச்சம் அதிகமாக அது வெப்பம் அடையாமல் நம்மளுக்கு மண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும். மண் வந்து சீக்கிரமாக சூடாகாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, என்னோடய செடிகள் எல்லாத்தையும் நான் வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டெம்மு பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எனக்கு வெட்டவே மனசு வரலன்ட்டு. மேலே வந்து இத்தினியூண்டு கிளைகள் வந்துருக்கு. பார்ப்போம் அது என்றைக்கு தான் வருது நான் பார்க்குறேன். அதெல்லாம் நான் வெட்டவே மாட்டேங்க. பார்க்கலாங்க என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த செடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டபுள் ரோஸு. இதோட க்ரோ பேக் வந்து நான் மாற்றணும். டைம் இல்லை, பார்க்கலாம் எப்போ மாற்றுறதுன்ட்டு. ஸோ அதை வந்து மாற்றி வைக்கணும். அப்புறம் இதையும் வந்து நான் ப்ரூனிங் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் நான் புதுசாக ஒரு 5 செடிகள் வாங்கியிருந்தேன் இல்லையா, 5 கலர் ரோசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைம் போட்டிருப்பேன். இது வந்து நம்மளோட ஒயிட் லோட்டஸ் பூ, நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து பூத்து முடிச்சிருச்சு. இப்போ வந்து எந்த மொட்டுக்களும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த செடியை வந்து நான் மேலே எல்லாத்தையும் வந்து லைட்டாக கவாது பண்ணி விடுறேன். ரொம்ப வந்து செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம மொட்டுக்கள் வந்து முடிஞ்சதுனால நான் வந்து அதை கவாது பண்ணி விடுறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதையும் வந்து நல்லா கட் பண்ணி விடுறோம். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணுக்கள் இப்போ வந்து இந்த எல்லாத்தையும் வந்து வெட்டி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா செடிகளையும் இந்த புல்லெல்லாம் இருக்கும்ல, அந்த புல்லையும் நான் வந்து பறித்து விட்டாச்சு. பறித்து விட்டுட்டு இதையும் வந்து எல்லாமே ப்ரூனிங் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட எல்லோ கலர் ரோஸு. ஸோ அதையும் வந்து நான் நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் மொட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொட்டை வந்து அப்படியே விட்டுட்டேன். இது வந்து அந்த ஒரு நம்மளோட வயலட் கலரில் பூ பூக்கும்ல, அது அந்த செடி அதையும் வந்து நான் ப்ரூனிங் பண்ணியாச்சு. பண்ணி விட்டுட்டு இப்போ மண் வந்து கொஞ்சம் எல்லாம் இறுக்கி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அந்த மண்ணுக்கள் எல்லாத்தையும் வந்து நான் லூசனிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கவாத்து பண்ணியிருப்போம்ல, அந்த ஸ்டெம்மு வந்து இப்போ ஓப்பனாக தானே இருக்கும். அதுக்கு மேலே வந்து என்னென்னா, நம்ம மஞ்சளை வந்து அப்ளை பண்ணி வைக்கலாம். இப்படி மஞ்சள் நம்ம ஏன் இதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து பூச்சி தாக்குதல்கள்லாம் எதுவும் இருக்காது. பூச்சி தாக்குதல்லேருந்து நம்மளுக்கு இந்த மஞ்சள் வந்து நம்ம இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக அதை வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை பிளான்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மஞ்சள் அப்ளை பண்ணுவோம். சில பேர் வந்து இதுக்கு மேலே ஆலோவேரா ஜெல்லை கூட அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மஞ்சளையும் அப்ளை பண்ணுவாங்க. இதே மாதிரி நான் வந்து எல்லா செடிக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்னென்னா, மண் எல்லாத்தையும் வந்து இந்த டூலை வச்சு நான் வந்து லூசனிங் பண்ணி விட்டுட்டேன். எல்லா செடிக்கும் வந்து இப்படி பண்ணி விட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா பார்க்குறீங்களா, நம்மளுக்கு இலைகள் எல்லாம் காஞ்ச இலைகள்லாம் இருக்குது. அதையும் வந்து நம்ம இப்படி கிளறி விடும்போது அந்த இலைகள் எல்லாமே வந்து கீழே போயிடும். ஓகே. அப்போ மண் வந்து மேலே இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மண் வந்து இந்த மாதிரி நான் லூசன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து டிஏபி இருக்குது இல்லையா, அந்த டிஏபியை வந்து ஒரு செடிக்கு ஒரு 20 டிஏபி அந்த மாதிரி, 20 தேவையில்லை, ஒரு 15 போட்டால் கூட போதும். 15 to 20 அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டால் போதும். ரொம்ப பெரிய செடிகளாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம கம்மியாக அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு 20 இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மற்றதுக்கு எல்லாமே வந்து ஒரு 15, 10 அந்தளவு இருந்தால் போதும். குத்து மதிப்பாக நம்ம போட்டால் போதும். ஸோ இது பாருங்கள், இதுக்கெல்லாமே வந்து நான் ஒரு 10 எண்ணம் தான் போடுறேன்.
அந்த அளவு தான் போடுறேன். இதே மாதிரி நான் வந்து எல்லா செடிக்கும் நான் வந்து டிஏபி போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, தண்ணியை கொண்டு வந்து அந்த அந்த டிஏபி இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வந்து முங்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். ஓகே, தண்ணி வந்து இது கீழே போனாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து அந்த டிஏபி போட்ட உடனே அந்த டிஏபி எல்லாமே முழுகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த இது கரைஞ்சு அந்த இது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து உள்ளே போகும், அதோட சத்துக்கள் எல்லாம். இது வந்து நான் இன்றைக்கி வந்து டிஏபி கொடுத்துருக்கேன். இது வந்து நான் போன மாதம் நான் வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே நான் கொடுத்தேன். அதாவது ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து நான் டிஏபி கொடுத்தேன். அப்புறம் இப்போ தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வீக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்மளோட நம்ம வந்து கொஞ்சம் தண்ணிகள் வந்து வச்சுருக்கேன். அரிசி கழுவுன தண்ணியும், பனானா தோல், வாழைப்பழ தோல், அந்த மாதிரி வந்து தோலெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இன்னும் ஒரு 4 டேஸ் கழித்து நான் வந்து அது கொடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து மாறி 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 நான் வந்து ஒவ்வொரு உரங்களும் கொடுப்பேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து டிஏபி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து அரிசி கழுவுன தண்ணி, பழங்களோட தண்ணி அதெல்லாமே வந்து கொடுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நான் என்னோடய செடிகளை பராமரிச்சிட்ருக்கேன். இதே முறைகளை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் நிறைய அறுவடைகள் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.